வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராண்ட் சிஎஸ்கே. பிராண்ட் சிஎஸ்கே அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு ஐபிஎல் டீம். அதாவது ஐபிஎல்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்டில் 20 ஓவர் தான் ஒரு டீமுக்கு விளையாடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு டீம் விளையாடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்கிறது தான். இதில் டெஃபினட் ரிசல்ட் உண்டு. ட்ரா பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் தோக்கணும். அப்படியே டை ஆச்சுன்னா கூட அதுக்கு ஒரு சூப்பர் ஓவர்னு ஒன்று வச்சு அதை முடிச்சிடுவாங்க கேமை. யார் ஜெயித்தாங்கங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஐபிஎல் தொடங்கி பல வருஷம் ஆனால் கூட சிஎஸ்கேங்கிற பிராண்டு தான் நம்பர் 1. இந்தியாவிலே நம்பர் 1 பிராண்ட் எப்படின்னா சிஎஸ்கே தான். அடுத்தது மும்பை இந்தியன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி 5 இதெல்லாம் கோப்பையை ஜெயிச்சிருந்தா கூட சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு எமோஷன். சிஎஸ்கேங்கிறது ஒரு தமிழ் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் 5 விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது ஏன் இவ்வளோ பெரிய பிராண்டாக உருவாகி அது இவ்வளோ ஒரு ஃபேமஸ் இதாக பல கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது மட்டும் இல்லை. சிஎஸ்கே மேட்ச்னு சொன்னாலே கூட்டம் அதிபயங்கரமாக இருக்கும். அது இந்த மேட்ச் எங்கே நடந்தாலும் சரி, இல்லை ராஞ்சியில் நடந்தாலும் சரி, இல்லை இண்டோரில் நடந்தாலும் சரி, இல்லை பாம்பேயில் நடந்தாலும் சரி, இல்லை பெங்களூருக்கு நடந்தாலும் சரி, அரங்கமே ஃபுல்லாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மஞ்சள் ஜெர்சின்னு சொல்லுவாங்க, எல்லோ ஜெர்சின்னு சொல்கிறாங்க. அந்த இதை டிஷர்ட்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இல்லை வெளியிலையும் இருப்பாங்க, தெருவுலையும் இருப்பாங்க. அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெருவில் போயிட்டுருக்கிறோம், மேட்ச் நடக்கிற இடத்துல இருப்பாங்க, வெளியும் இருப்பாங்க. ஏன் அப்படி ஒரு எமோஷன் வந்தது, எதனால வந்தது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் இதன் தலைவர். அதாவது இதுக்கு முன்னாடி பிசிசிஐன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுற, அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிசிசிஐ. இதுக்கு தலைவராக இருந்தவர் திரு என் ஸ்ரீனிவாசன். அவர் தான் இந்தியா சிமெண்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனி எடுத்து நடத்தி பல வருஷமாக அதில் சேர்மனாக இருந்தவர். இப்போ அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனிங்கிறது இல்லை, அதை அவர் வித்துட்டார். ஆதித்யா பிர்லா குரூப்புன்னு அவங்க வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வாங்கினா கூட சிஎஸ்கே அப்படிங்கிறது இன்னும் அவர் கீழே தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. அவர் முதலில் இருந்தே இதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபீலிங்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் மாதிரி அதை அமைத்து விட்டார். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தமிழகத்துக்கே ஒரு பெருமை என்னென்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் சொல்லுவாங்க. யார் வந்தாலும் அதுக்கு நம்ம எந்த விதமான இதுவும் சொல்கிறது கிடையாது. இப்போ கூட பார்த்திங்கன்னா 1 கோடி ஹிந்திக்காரங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எல்லோரும் முக்கால்வாசி பேர் தமிழ் பேசுவாங்க. அவங்க குழந்தைங்களும் தமிழ் பேசும். அதில் படித்தவங்க தான் கொஞ்சம் தமிழை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. ஆனால் சாதாரண மக்கள் எல்லாரும் தமிழை நிறையா கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. தமிழ் மக்களோடைய ஐக்கியமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல சின்ன சின்ன ஊர், ராணிப்பேட்டை, ஷோலிங்கர், ஆற்காடு, இந்த மாதிரி சின்ன ஊர்லாம் கூட, சேலம் பக்கத்தில் ஆத்தூரில் கூட நான் நிறைய மக்கள் பார்த்தேன். கன்னியாகுமரியும் பார்த்தேன். எங்கே போனாலும் இந்த இந்திக்காரங்க இருக்காங்க. அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அந்த முறையில் தான் தோனிங்கிறவரை இவங்க கேப்டனாக எடுத்தாங்க. முதல்ல எடுத்ததுலேருந்து அவர் இன்னி மட்டும் அவர் தான் கேப்டன். இப்போ தான் ஒரு வருஷமாக ருத்ராஜ் கேக்வாருங்கிறவிட்டு அவர் கேப்டன்சி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் டீமில் இப்போது இருக்கார். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஃபேமிலி ஃபீலிங்கை கொண்டு வந்தது திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்தது தோனியோட கேப்டன்சி, அவருடைய லீடர்ஷிப்பை பற்றி இப்போது MBA கிளாஸில் நிறைய காலேஜஸில் பெரிய சினிமாவே வந்தாச்சு. அவரோட லீடர்ஷிப் மிஸ்டர் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கூலாக இருப்பார், எந்த விதமான பதட்டத்தையும் காமிக்க மாட்டார். இதையே பல கோடி பேர் சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய முக்கியமான ரீசன் சிஎஸ்கே இவ்வளோ பெரிய பிராண்டாக உருவானதுக்கு காரணமே. ஒரு உணர்ச்சிகளை காமிச்சிக்கவே மாட்டார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கடைசி 2 பாலில் ஜடேஜாங்கிறவர் ஒரு ஃபஸ்ட்டு 6 அடித்தார், கடைசியாக இன்னும் 4 அடித்தார். ஆனால் அது மட்டும் தலைவர் கீழே தான் குனிஞ்சு பார்த்துருந்தார், நேராக பார்க்கவே இல்லை.
அவருக்கு என்ன தோணித்தோ தெரியல. அவர் வந்து வேண்டிட்டு இருந்தாரோ, இல்லாட்டா அது நடக்காதுன்னு நினச்சாரோ, இல்லை நடக்கும்னு நினச்சாரோ, எதுவுமே தெரியாது. அதை பற்றி அவர் பின்னாடி கூட ஜாஸ்தி பேசலை. ஆனால் எடுத்த உடனே அவர் இந்த ஜடேஜாவை தூக்கிட்டு அவர் கொண்டாட்டத்தில் சொன்னார், சர் ஜடேஜா அப்படின்னு சொன்னார். சர் ஜடேஜா அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கும் ஒரு பதவியை கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுங்க. சர்ன்னு சொன்னாவே அது இங்கிலாண்டெல்லாம் அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் சொல்கிறாங்க. நம்ம ஊர் பத்மஸ்ரீ இது மாதிரி அந்த மாதிரி அவர் கொண்டாடினார். தன்னோட வெற்றி என்று ஒரு நாள் கூட அவர் பேசுனது கிடையாது. எல்லாமே டீம் ஒர்க், இது ஒரு பெரிய டீம் ஒர்க் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லீடர்ஷிப். அடுத்தது ஹார்ட் ஒர்க், அடுத்தது சின்சியரிட்டி, அடுத்தது தமிழ் ப்ரைட். அதாவது அவரும் தமிழர் மாதிரியே இருந்தார். உங்களில் ஒருவன்ற மாதிரி தான் பேசுவார். 1-2 வார்த்தை தமிழ் பேசுவார். தமிழை பேசும்போது அந்த 1-2 வார்த்தையை கூட நல்லா விசில் போடு அப்படின்னு சொல்லும்போது கூட அவர்கிட்ட ஒரு ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை தான் இன்றைக்கி சிஎஸ்கேயை இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக உருவாக்கிடுச்சு. தோனியை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல யாராவது கேப்டனாக இருந்தால் இந்த மாதிரி வந்திருக்க முடியும்னா முடியவே முடியாது. உதாரணத்துக்கு போன வருஷம் என்னாச்சு, ஐபிஎல்லில் பெங்களூர்னு ஒரு மேட்ச் நடந்தது. இதுக்கு முன்னாடி இதுக்கு இந்தியன் டீமுக்கே கேப்டனாக இருந்தவர் தான், பேரை சொல்ல விரும்பலை. அவங்க எல்லாருக்கும் அது யாருன்னு புரியும், ரொம்ப ஈஸியாக புரியும். அவர் செஞ்ச சேஷ்டைகள், அவர் சிஎஸ்கேயை பழித்த விதம் எதுவுமே தமிழர்களுக்கு பிடிக்கவில்லை. எல்லாரும் அதை சோஷியல் மீடியாவில் கூட அவரை பற்றி நிறையா பேசினாங்க. ஒரு கேப்டன்சி மெட்டீரியலே இல்லை, இந்த மாதிரிலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஏதோ நம்ம ஐபிஎல்லே ஜெயிச்சிட்டா மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. கடைசியில் உதச்சி வாங்கி வெளியில் போயிட்டாங்க. சிஎஸ்கேயை வந்து என்றைக்குமே பிராண்டு வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி மற்ற டீமுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுப்போம். எந்த மேட்ச் இந்த சென்னையில் நடக்கக்கூடிய அத்தனை மேட்சுக்கும் அதுதான். இந்த சிஎஸ்கே போகிறது மட்டும் முதலேருந்து கடைசி மட்டும் 5 ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோலில் ப்ளே பண்ணாங்க. ஒன்று வந்து தோனி, அடுத்தது நம்ம ஊர் பையன் ரவிச்சந்திரன் அஸ்வின், 3rd ஜடேஜா, 4th சின்ன தலை என்று சொல்லக்கூடிய ஒரு சுரேஷ் ரெய்னா, அடுத்தது கடைசியாக வந்து ட்ரெயின் பிராவோ. மொத்தம் 5 பேர். இந்த 5 பேர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகித்தவங்க. இப்போ பிராவோங்கிறவர் ரிட்டையர் ஆகிட்டார். வந்து சுரேஷ் கிருஷ்ணாங்கிறவர் ரிட்டையர் ஆகிட்டார். இருந்தாலும் இப்போவும் அவர் வந்து சில ஆலோசனைலாம் சொல்கிறாரு. சிஎஸ்கே பற்றி பெருமையாக பேசக்கூடியவர் வந்து சின்ன தலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோனி வந்து தலைன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து சுரேஷ் ரெய்னாவை சின்ன தலைன்னு தான் கொண்டாடுவாங்க. அவர் வந்து இப்போது அடிக்கடி சென்னை வரார். இப்போவும் வந்து ஒரு சிஎஸ்கே அப்படின்ன பிராண்டோடு தான் அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவார். முரளி விஜய் அப்படிங்கிறவர் இருந்தார், இப்போ இல்லை. அதே மாதிரி பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் சிஎஸ்கேயில் இருந்தவங்க தான். பிரண்டன் மக்கலம், ஈவன் ஸ்டீஃபன் ஃபிலமிங் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் அவர் இருந்திருந்தால் எங்கேயோ போயிருக்கும். பென் ஸ்டோக்ஸ், இந்த மாதிரி இப்போவும் டேரன் கான்வே அப்படிங்கிறவர் நியூசிலாந்து பேட்ஸ்மேன், எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன். இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் சிஎஸ்கேல தான் இருக்காங்க. இந்த வருஷம் கூட அவர் கான்வேங்கிறவர் சிஎஸ்கேக்கு தான் விளையாட போகிறார். இப்போ தான் அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு, திருப்பியும் அஸ்வின் வந்துட்டார். ஸோ சிஎஸ்கேங்கிறது என்றைக்குமே பிராண்ட் வந்து நிலச்சி நிற்கும். இன்னொரு 20 வருஷம் அப்படி தான் இருக்கும். எப்போது வருஷம் ஆனாலும் சிஎஸ்கேங்கிறது நிலச்சி நிற்கக்கூடிய காரணங்கள் தோனியோட கேப்டன்சி, தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ். தோனி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து விளையாடவில்லை என்றால் கூட பிராண்டு சிஎஸ்கேங்கிறது அப்படியே தான் இருக்கும். அது வந்து தமிழ் ப்ரைட். என்ன பட்டி தொட்டிலும் போனாலும் சிஎஸ்கே பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, பஸ்ஸிலலாம் ட்ரெயின்லாம் போகும்போது 80 வயசு 85 வயசு லேடிஸ்லாம், வயசானவங்கெல்லாம், ஈவன் ரொம்ப வயசானவங்க அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ட்ரெயினில் போனாலும் எந்த பஸ்ஸில் போனாலும் சிஎஸ்கே மேட்ச் நடந்தால் அவ்வளோதான், அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் டே அண்ட் நைட் மேட்ச்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே போனாலும் அதை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி மேட்ச் நடக்கிற அன்றைக்கி சென்னையே வெறிச்சோடி கிடக்கும். சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் மட்டும் டிவியில் பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் நடக்காது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இனிமையான தருணங்களை கொண்டாடியவர்கள் தான் தமிழ் மக்கள்.
அது தமிழ் ப்ரைட். ஜல்லிக்கட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சிஎஸ்கேங்கிற பிராண்டு தமிழகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் எனக்கும் தோன்றுறது. முதல்லேருந்து அப்படி தான் இருக்குது, இப்போது இனிமேலும் அப்படி தான் தொடரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல தலைவர் சீனிவாசனுடைய லீடர்ஷிப், அடுத்தது தோனி அவர்களுடைய பங்களிப்பு, அடுத்தது இந்த 5 பிளேயர்ஸ், மேஜர் பிளேயர்ஸ் வந்து முதல்லேருந்து கடைசி மட்டும் சிஎஸ்கேயை செதுக்கியவர்கள் இந்த 5 பேர். அப்புறம் அடுத்தது டீம் ஸ்பிரிட், முதல்லேருந்து கடைசி மட்டும் டீம் ஸ்பிரிட்டை பற்றி தான் இன்றைக்கும் முரளி விஜய் பேசுவார், மற்றவங்களாம் பேசுவாங்க. அது ஒரு ஃபேமிலி, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு இது மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்ஃபியர் டென்ஸாக இருந்ததே கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஐபிஎல் எனக்கு சரியாக நினைவில்லை, இது நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஃபைனல் நடக்குது. அப்போ வந்து மேத்யூ ஹேடன் நினைக்கிறேன், அவர் தான் வந்து அந்த வாட்ஸன்கிறவர் தான் அடித்து கொடுத்தாரு அத்தனை ரன்ஸையும், செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சு அந்த சிஎஸ்கே தான் மேட்ச் ஜெயிச்சது. ஸோ அவர் வந்து இப்போது எல்லோரும் சொன்னாங்க, இல்லை எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் போட்டி கொடுக்கும் அது இதுன்னு. கடைசியில் பார்த்தா போட்டியே இல்லாமல் சிஎஸ்கே ஜெயிச்சது அந்த அருமையான மேட்ச். வாட்ஸன்கிறவர் இப்போவும் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனால் அட்வைசராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிஎஸ்கேவோட பங்களிப்புக்கு, சிஎஸ்கே பிராண்டு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. எல்லோ ஜெர்சி, அப்புறம் அந்த அருமையான பாட்டு விசில் போடு அப்படிங்கிறது நம்ம தமிழ் இதோடு சேர்ந்தது தான். விசில்ங்கிறது வேணால் இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் தமிழில் அது அப்படியே மாதிரி விசில்னால் எல்லாருக்கும் புரியும், சின்ன குழந்தை கூட புரியும். விசில் போடுனா ஒரு 2 வயசு குழந்தை கூட மேட்ச் நடக்கும்போது இந்த விசில் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். வீட்டில் டிவி காமிச்சா அதுலேயும் பார்த்தா அந்த மாதிரி நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 2 வயசு குழந்தை கூட விசில் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். விசில் போடுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட சிஎஸ்கேயோட ஐக்கியமான ஒரு ஒரு அம்சம்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஎஸ்கே பிராண்ட் உருவாகிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா, சிஎஸ்கேங்கிறது பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு உணர்ச்சி. சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது, சென்னைங்கிறது தமிழ்நாடு கேபிட்டல் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியமான நகரம், ஏஷியாவில் ஒரு ரொம்ப முக்கியமான நகரம். இப்போது வந்து பல கோடி மக்களுக்கு வாழ வைத்து கொண்டிருக்குன்னு ஒரு ஊர்னு சொல்லலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே இருக்குங்க, எல்லாம் வளர்ந்த ஒரு இது. எக்கச்சக்கமான பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி, போகிறதுக்கு இப்போ மெட்ரோ வேறு வந்தாச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது வந்து மற்ற ஊர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சென்னை எவ்வளோ பெரிய சொர்க்கங்கிறது உங்களுக்கு புரியும். இதே விட்டுட்டு வெளியில் போனவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, வி மிஸ் சென்னை அப்படிம்பாங்க. ஈவன் மற்றவங்களாம் மற்ற ஸ்டேட், இப்போ கர்நாடகா, கேரளா, இல்லை ஹிந்திக்காரங்க யார் இருந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க, வி மிஸ் சென்னை அப்படிம்பாங்க. ஏன்னா சென்னைங்கிறது ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன். சென்னை இஸ் அன் எமோஷன். அதே தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா சென்னைங்கிறதோட ஐக்கியமாயிட்டாங்க, சென்னைங்கிற ஒரு சிட்டியோடு அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அதே மாதிரி தான் சென்னைங்கிறது தமிழ்நாட்டையே ஒரு பெரிய மையமாக இருக்கும் ஒரு சென்டர், ஒரு பெரிய மெட்ரோ சிட்டி. அந்த காலத்துலேருந்தே டெவலப்டான ஒரு பெரிய சிட்டி. அது இன்னும் மேலும் 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 டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே காஞ்சிபுரம் எல்லாமே சென்னையாக மாறிடும்னு எனக்கு தோன்றுறது. இப்போ வேணால் அது வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்ங்கிறதே சென்னை ஆகிடும், செங்கல்பட்டு சென்னை ஆகிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்டெல்லாம் இங்கே கூட நீங்கள் சேர்த்துருவாங்க. ஈவன் ராணிப்பேட் கூட டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது போயிட்டு அது சென்னை ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் ஜாஸ்தி. அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய எமோஷன், அது ஒரு பெரிய பிராண்ட். இது ஒரு முக்கியமான ரீசன். அடுத்தது என்னென்னா, சென்னை மக்கள் என்றைக்குமே வந்து ஒரு இதை வந்து கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக ஒரு எமோஷ்னல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்தாவது ஒரு விஷயத்தில், ஒரு மொழினாலும் சரி, மற்ற மொழியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே அவங்க தமிழ் மேலே ஒரு பற்று தான். தமிழ்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு பழமையான மொழி, இவ்வளோ அருமையான மொழி, நம்மளுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய மொழி. தமிழ் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்த நடை இருடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த மட்டுமே தமிழ்ங்கிறது எல்லாத்தையும், ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் சில பேர் வந்து இன்னும் ஒரு நார்த் இந்தியன் மொழி அது என்னன்னு சொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு புரியும்.
அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுதான் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் அது பிடிக்கவே மாட்டேங்குது. யார் யார் அப்படிலாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க இங்கே. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடையாது. ஏன்னா தமிழுங்கிறத ஃபஸ்ட்டு தமிழ் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த லாங்குவேஜும் இங்கிலீஷ் கூட செகண்டரி தான். தமிழ் மூலமாக தான் மற்றதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நான் இந்த வீடியோ எல்லாமே வந்து அதிகமாக ஜாஸ்தி இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணாலும் அதோட தமிழ் அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே இஸ் அ பிக் எமோஷன் அப்படின்னா அது ஒரு பெரிய எமோஷன். சிஎஸ்கேங்கிறது ஒரு பெரிய எமோஷன். அது வந்து நம்மளுக்கு ஐக்கியமாகிட்டு வி ஆர் பார்ட் ஆஃப் இட்னு சொல்லுவாங்க. அதாவது ஐக்கியமானதுனால தான் பிராண்டுங்கிறது உருவாகுது. பிராண்டுங்கிறது எது? இப்போ சிஎஸ்கேன்னு சொன்னாலே தோனின்னு தோணும். அடுத்து தோனியை தவிர யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த லீடர்ஷிப் ரோலில் யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால தான் ஆர்சிபிங்கிற ஒரு அணியில் சேர்ந்த ஒரு மனிதர் செய்யும் செயல்கள் எதுவுமே யாருக்குமே பிடிக்கிறது இல்லை இங்கே. ஏன்னா தோனியும் அவரையும் கம்பேர் பண்ணால் ஏணி வச்சா கூட எட்டாது. தோனி மிஸ்டர் கூல்னா அவர் மிஸ்டர் ஆக்ஷன் தான். எப்போ பாரு அவர் செய்யும் சேஷ்டைகள் எதுவுமே வந்து நல்ல விதமாக இருப்பதில்லை. அவர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதான் உண்மை. சிஎஸ்கே அப்படிங்கிறதுனாலே மிஸ்டர் கூல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஃபேமிலி ஃபீலிங் இன்றைக்கும் இருக்குது, இப்பொழுதும் இருக்குது, இன்னும் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ திரும்பவும் அஸ்வின் வந்துட்டார் அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அஸ்வினை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அது வந்து அவர் உழைத்து இருக்கின்றார். இதுக்கு முன்பே சிஎஸ்கேல இருந்தவர் தான். 2 தான் ஐபிஎல் ஜெயிப்பதற்கு அவர் முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கின்றார். இதெல்லாம் தான் நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய இது. அவருக்கு வேறு கிரிக்கெட்டை பற்றி ரொம்ப ஜாஸ்தி தெரியும். வேறு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதான் சொல்கிறாங்க. இஸ் காட் அ கிரிக்கெட்டிங் பிரெயின் தட் ஹஸ் நோ பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட்டிங் பிரெயின் அப்படின்னா என்ன? அவருக்கு கிரிக்கெட்டை பற்றி அக்கு வேறு அணி வேறு தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ திருப்பியும் அவர் சிஎஸ்கேக்கு வந்தால் அவருடைய அனுபவத்தை அவங்க நிச்சயமாக யூஸ் பண்ணிப்பாங்க. சிஎஸ்கே சொல்லி அடிப்பாங்க. எந்த இடத்துல இறங்கி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது எது யார் எடுக்கணும், எந்த டயத்துக்கு எடுக்கணும், எவ்வளோ பணத்துக்கு எடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாஷிங்டன் சுந்தரை இப்போதைக்கு விட்டு வச்சுருக்காங்கன்னா அடுத்த ஏகத்தில் வாஷிங்டன் சுந்தரை சொல்லி வச்சு அடிப்பாங்க. ஆனால் இப்போ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. ஸோ டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதுதான் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்கேங்கிற பிராண்டு உருவானதுக்கு முதலேருந்து அவர் தலைவர் ஸ்ரீனிவாசன் காரணம், தோனி காரணம், அப்புறம் நான் சொன்ன அந்த 5 பேர் முக்கியமான காரணம். கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் பொழுது அந்த நடக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே காரணம். தமிழ் ப்ரைட், தமிழர்கள் கொண்டாடும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஜல்லிக்கட்டு மாதிரி சிஎஸ்கே. இந்த பிராண்டுங்கிறது இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஐபிஎல் இருக்கோ அத்தனை வருஷம் இருக்கும். ஐபிஎல்ங்கிறது அழியாத ஒரு இதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 50-60 வருஷமாவது ஐபிஎல் நடக்கும் தான் எனக்கும் தோன்றுறது. ஸோ இன்னும் பல தலைமுறைகள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது அந்த ஐபிஎல்லில் தான் இருக்கும்னு தோன்றுறது. இன்னொன்று என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இது ஃபாஸ்ட் கிரிக்கெட். 20 ஓவரில் முடிஞ்சிடும். 3.5 மணி நேரத்துக்கு மேலே இதுக்கு இது கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. போட்டி கடையில் உட்காந்துருந்தா அங்கேயும் ஒரு டிவி ஓடிட்டுருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பிராண்டாக ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம there's no looking backன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இனிமேல் நம்ம திரும்பி போவதற்கு வாய்ப்பே இல்லை. சிஎஸ்கே அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உருவாகிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.